வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாரதி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறாரு அப்படின்னு ஊர்க்காரங்க வந்து சொன்னா கூட கண்ணம்மாவோட மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. பாரதியை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்க கூட மாட்டேன்றாங்க. ஹேமாவை பார்க்குறப்ப கூட கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. இத்தனை வருஷமா வளர்த்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டும் கூட அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஒரு வழியா பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. பாரதியுமே இப்போ கண் முழிச்சு பாக்குறாரு. பாரதியை பாக்குறதுக்காக சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி 3 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சௌந்தர்யா பாரதிட்ட என்னதாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. ஆனா பாரதி சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது சௌந்தர்யாவுக்கு. டாக்டர் இப்போ சௌந்தர்யாட்ட சொல்றாரு, பாரதிக்கு தலையில பலமா அடிபட்டதுனால அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் இப்போ கண்ணம்மாவுக்கு தெரிய வரப்போகுது. நம்மளாலதான் பாரதிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாரதியை எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்களை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க பாரதிக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாரதிக்கு உண்மையாவே பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போச்சா, இல்ல அவர் கண்ணம்மா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நடிக்கிறாரா இல்லையான்றதுதான் தெரியல. பாரதி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.